வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், ராணிப்பேட்டை, பணப்பாக்கம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் ஆவடியில் 6 சென்டிமீட்டரும், சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர், வால்பாறை பிஏபி, சின்னக்கல்லார், வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை சோளிங்கர், ராணிப்பேட்டை மின்னல், திருவள்ளூர் திருத்தணி, ராணிப்பேட்டை அரக்கோணம், சென்னை உத்தண்டி, திருவள்ளூர் கொரட்டூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, திருவள்ளூர் திருவாலங்காடு, சென்னை கோடம்பாக்கம், கோயம்புத்தூர் சின்கானா, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், சிவகங்கை பயணியர் விடுதி, நீலகிரி அவலாஞ்சி, சென்னை சோழிங்கநல்லூர், வேலூர் பொன்னையனை, திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ, சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, சோலையார், தொண்டாமுத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம், சென்னை பெருங்குடி, நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, புதுக்கோட்டை நாகுடி, சென்னை என்ஐஓடி பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் குன்றத்தூர், சென்னை டிஜிபி அலுவலகம், நீலகிரி மேல்பவானி, சென்னை தேனாம்பேட்டை, சென்னை மீனம்பாக்கம், சென்னை ஆலந்தூர், திருவள்ளூர் பூந்தமல்லி, சென்னை விமான நிலையம், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், தேனி பெரியாறு, நாகப்பட்டினம் வேதாரண்யம், சென்னை அண்ணாநகர், புதுக்கோட்டை திருமயம், திருவள்ளூர் செங்குன்றம், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், திருவண்ணாமலை வெம்பாக்கம், நீலகிரி தேவாலா, சென்னை மணலி, சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம், சென்னை வானகரம், சென்னை வலசரவாக்கம், சென்னை ஐஸ் ஹவுஸ், நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு திருப்போரூர், நீலகிரி பார்வுட், காஞ்சிபுரம் சம்பரம்பாக்கம், செங்கல்பட்டு மகாபலிபுரம், காஞ்சிபுரம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல்லில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 10 முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 - 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 12ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு, தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நன்றி.